Hello students, this is Pandit Kumar. Today I have a lecture to you. It's a very important topic, management by exceptions. I taught you already in the last videos what is the meaning of MBO, features of MBO, advantages, disadvantages. And today I teach you management by exceptions in short form, MBE in short form, management by exceptions. Very simple. Listen here. இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ஸ்னாலே எக்ஸப்ஷன் அப்படின்னாலே விதிவிலக்கு விலக்கடித்தல் அப்படின்னு அர்த்தம். விதிவிலக்குனா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிஎம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆஃப் கம்பெனிஸ். இவர் என்ன பண்ணுறாரு, லேபர்ஸை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு 100 சோப்பு ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 100 சோப் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லிட்டாரு. பட் 100 சோப்பில் ஒரு 5 சோப்பு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 5 வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, 95 நீங்கள் கரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி. ஏன்னா எப்போதுமே வேஸ்டேஜ் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அதோட வேஸ்டேஜ் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, 95 நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் லேபர்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார். பட் ஆக்சுவலி ஹேப்பனிங் தேர் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க 5 எக்ஸப்ஷன் சொல்றாரு. இந்த 5 வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ். 5 வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கணும், 95 நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் லேபர்கிட்ட சொல்லிட்டார். பட் அங்கே வேஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 ஒரு 10 சோப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வேஸ்ட் ஆயிடுச்சு. 10 சோப்பு இங்கே வேஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க லேபருக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறது, நம்ம சாரு 5 தானே வேஸ்டேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தார், ஆனால் இங்கே 10 சோப்பு வேஸ்ட் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தட் மேட்டர்ஸ் வில் ரிப்போர்ட்டட் டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அட் டைம் ஃப்ரம் லேபர்கிட்ட இருந்து உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேட்டரை ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் சொல்கிறாங்க, சார் நீங்கள் 5 சொன்னீங்க சார் வேஸ்டேஜ், இங்கே 10 ஆகிட்டு இருக்கு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், உடனே பாருங்க அப்படின்னு அவங்க லேபர் ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்த்து சொல்கிறாங்க. அண்ட் இமீடியட்லி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வில் கம் ஆன் ஸ்டாப், அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன பிரச்சனைங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. அடுத்து இதுக்கு எந்த மாதிரியான முடிவு நம்ம டிசிஷன் மேக் எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அவர் அதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ஸ். கவனிங்க, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் ஏ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தட் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்டிலிங் கேசஸ் தட் டீவியேட் ஃப்ரம் த நார்ம்ஸ். அவருடைய ஃபோக்கஸ், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எம்பிஇல அப்படின்னா, பிரச்சனை வந்தால் மட்டும்தான். பிரச்சனை வரல, ரொட்டீன் ஒர்க் எப்போதும் போல போய்கிட்டு இருக்கும், அதை யாரும் பார்க்க போறதில்ல. பிரச்சனை, எனி இஷ்யூஸ் வில் ஹேப்பனிங் அட் எ டைம், த மேனேஜர் வில் டேக் கரெக்டிவ் ஆக்ஷன் அட் எ டைம். ஏன் அப்படின்னா, முதல்ல இங்கிருந்து போன உடனே ஐடென்டிஃபை பண்ணி என்ன பிரச்சனை, எங்கே நடந்துச்சு பிரச்சனை. ஸோ ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாப்புல, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, பிரச்சனை ஆயிடுச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது. சரி, டீவியேட் ஃப்ரம் த நார்ம்ஸ். நம்ம 5 சோப்பு நம்ம சொல்லி, நம்மளுடைய நார்ம்ஸ் என்ன, 5 ப்ராப்ளம் ஆயிருந்தா பரவாயில்ல, டீவியேட்னா விலகி போகுது. நம்மளுடைய நார்ம்ஸ் 5, ஆனா ஏன் டீவியேட் ஆகுது, என்ன பிரச்சனை? டீவியேட்னா நம்ம சொன்னதை விட அதிகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பிரச்சனை, பிசினஸ் ப்ராப்ளமா, இல்ல லேபர் கரெக்டா ஒர்க் பண்ண தெரியலையா, இல்ல ரா மெட்டீரியல் பிரச்சனையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையிங், என்ன பிரச்சனையாச்சு. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது, பிரச்சனை தான் தெரிஞ்சிருச்சு, எப்படி ஹேண்டிலிங் த கேசஸ் தட் டீவியேட் ஃப்ரம் த நார்ம்ஸ். நம்ம நார்ம்ஸை விட நம்ம 5 தான் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம 5 தான் நம்மளுடைய நார்ம்ஸ், 5 வேஸ்டாலும் பரவாயில்ல, அது டீவியேட் ஆகுது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றத இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஐ ஆம் சேயிங் சம் எக்ஸாம்பிள்ஸ். லிசன் ஹியர். Production manager establishes
control standards wherein 5 defect per 100 unit produced are permissible. பாருங்க 5 defect நான் சொன்ன மாதிரியே பாருங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ண அவர் தான் சொல்றாரு 5 டிஃபெக்ட் இருந்தா பரவாயில்ல இதுல per 100 யூனிட் ப்ரொடியூஸ் இன் பெர்மிஷன் அவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ 100 சோப்பு நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க, இந்த 100 சோப்புல 5 டிஃபெக்ட் ஆனா பரவாயில்ல போனா போயிட்டு போகுது அப்படின்னு அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அடுத்து பாருங்க, so long as the number of defect does not exceed 5, இதுதான் ரொம்ப முக்கியம், does not exceed 5, ஒரு 5க்கு கம்மியா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யார் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா the supervisor foreman will handle the problems. 5க்கு கம்மியா அவர் சொல்லியிருக்காரு நமக்கு 5 வேஸ்ட் ஆனா பரவாயில்ல, ஒரு 3 வேஸ்ட் ஆகுது, ஒரு 2 வேஸ்ட் ஆகுது, 1 வேஸ்ட் ஆகுது, ஒரு 4 வேஸ்ட் ஆகுது அப்படின்னா யார் ஹேண்டில் பண்ணிக்கலாம் சொல்றாங்க? சூப்பர்வைசரே. அங்க இருக்கிற ஆளே நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது 5க்கு மேல போகக்கூடாது, 5 வேஸ்ட்டுக்கு மேல போகக்கூடாது. 5 கம்மியா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் foreman will handle the problems. Otherwise the problem will go in more than 5 அப்படின்னா that matter will immediately reported to the production managers. The production manager will take the corrective action for reducing the problems. அதான் சொல்றாங்க பாருங்க. இப்போ 5 கீழே இருந்த சூப்பர்வைசர் foreman will handle the problems whenever there are more than 5 defects. நம்ம 5 சொல்லியிருக்காரு சார், 5 விட அதிகமா வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னா that matter will be reported to the production managers. Immediately that matter will reported to production managers. The reason at a time the high power, every production manager have a power of taking the decision making of a companies. So அவருக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். 5 or 5 not exceeding 5 அப்படிங்கும் போது அந்த சூப்பர்வைசர் foreman will handling the problems. Actually happening the more than 5 of the defect of productions, immediately that matter will reporting to production managers. The production manager will taking the corrective action, corrective decision making of a companies. புரியுதா இல்லையா? அப்போ 5க்கு குறைவா வந்தா சூப்பர்வைசரும் foremanம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் 5க்கு மேல மோர் தென் 5 அந்த சோப்பு 5க்கு மேல அதிகமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா யார் ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்போதும் பிரச்சனை ஆகும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள இன்வால்வ் ஆவாரு. இல்லைன்னா அவர் ரொட்டீன் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை